ப்ரோமோ 1 மற்றும் ப்ரோமோ 2. ஸோ அந்த ப்ரோமோ 1 மற்றும் ப்ரோமோ 2லேயே வந்து நிறைய முரண்கள் வந்து நமக்கு தெரியுது. ப்ரோமோ 1ல் வந்து இங்கேருந்து இங்கே ஸ்வாப் பண்ணுறவங்க பேரும் இங்கேருந்து இங்கே ஸ்வாப் பண்ணுறவங்க பேரும் வந்து அறிவிக்கிறாங்க. அதில் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து வருது. பட் ஆனால் ப்ரோமோ 2ல் காமிக்கிறதுபடி பார்த்தா அருண் பிரசாத் தொழிலாளர்லேருந்து மேனேஜராக வந்திருக்காரு. ஸோ இங்கே விஜய் விஷால் அவர் இங்கே போயிருக்கார், அதாவது தொழிலாளர்கள் போயிருக்காரு, மேனேஜர்லேருந்து தொழிலாளராக போயிருக்காரு. ஸோ அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் காமிச்சபடி அதில் சொன்ன 2 பேருமே வந்து ஸ்வாப் பண்ணப்படலை அப்படின்னு மட்டும் தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா எங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் அவங்கள வந்து நான் தொழிலாளிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சௌந்தர்யா எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வந்து என்ஜாய் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இந்த சைடு தொழிலாளர்கள் சைட்லேருந்து எல்லாருமே ஒருமித்த கருத்தாக ரஞ்சித் அவர்களை வந்து நல்லா வேலை செஞ்சவங்க. ஏன்னா தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து மேனேஜராக அனுப்புறவங்க வந்து நல்லா உழைத்திருக்க வேண்டும், நல்லா வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடணும். ஸோ இவங்கள தான் அனுப்பணும். அப்படி பார்க்கும்போது ரஞ்சித் சாரை வந்து பிளான் பண்ணி எல்லாரும் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு அந்த சைட்லேருந்து ஜாக்லின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரஞ்சித்தை தாண்டி அங்கே நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசோடான்னு கேட்டால் 100% ரஞ்சித் வந்து நிறையா வேலை செஞ்சார். நேற்று ஜெஃப்ரி கூட அந்த ரெஸ்ட் ரூம் போயிருப்பார், அதுக்காக வந்து காலவரை இன்றி நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லும்போது ரஞ்சித் இறங்கி செஞ்சிருப்பார். ஸோ பட் ஆனால் வந்து இதில் ஒரு கருத்து முரண்கள் வருது. இந்த சைடு வந்து சத்யா ஒத்துக்க மாட்டார், சவுண்டு இந்த சைடு வர்றதை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏனென்றால் அவங்க வந்து மேனேஜராக இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க, ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஸோ இவங்க தான் ஸ்வாப் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ப்ரோமோ 2ல் அப்படியே வந்து தலைவராக காமிக்கிறாங்க. இங்கேருந்து டப்பா போயிருக்காங்க, இங்கே மேனேஜர் சைடு, மேனேஜர்லேருந்து விஜய் விஷால் இங்கே போயிருக்காங்க. ஸோ இது வந்து 100% வந்து விஜய் விஷால் இங்கே போனது வந்து 100% டிசர்வ் தான் நண்பர்களே. ஏன்னா அவன் வந்து ஒன்றுமே பண்ணலை, மேனேஜராக இருந்து கேள்வி கேட்கல, என்ன பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே பண்ணாமல் டம்மியாக உட்காந்துருக்கான். ஸோ இந்த சைடில் இருந்து தர்ஷிகாவே இது டம்மியாக உட்கார வச்சுருக்கான். அது எங்கேயாவது பேச வருது, ஆனால் ப்ரோமோ 2ல் பேசியிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து டப்பா அனுப்பிச்சிருக்காங்க. டப்பா நேற்று பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வாயிலே உடச்சு விட்டுருந்தானே தவிர வேலை பெருசாக செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வேலை ஒழுங்காக செஞ்ச அவங்கள தான் வந்து இங்கேருந்து மேனேஜராக அனுப்பணும் அப்படிங்கிறத ரூல்ஸு. பட் எதன் அடிப்படையில் அனுப்புனாங்கன்னு தெரியல. அவங்க அனுப்புனதுக்கு விசுவாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். டப்பா ஒரு விஷயத்தை கிளியராக வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்த பண்ணுறான். இந்த லேபர் அந்த உமன் கார்டுன்னு ஒன்று கையில் எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே பேர் வந்து லேபர் கார்டை கையில் எடுத்துக்கிட்டான். அதாவது வந்து லேபர் கார்டை கையில் எடுத்தால் வெளியில் வந்து அனுதாபம் வரும், சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஸோ நம்மளை வந்து பாடுறா லேபருக்காக பேசுகிறான், பாடுறா லேபருக்காகவே வந்து உழைக்கிறான், பாடுறா லேபருக்கு ஒன்றுனா துடிக்கிறான், பாடுறா கம்யூனிசம் பேசுகிறான், பாடுறா. யார் இவன்? கம்யூனிசம்னா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியறாங்க இவனுக்கு. முதல்ல இவன் போயிட்டு கம்யூனிசம் பேசுகிறான், தொழிலாளி முதலாளி அப்படி இதெல்லாம் வந்து பிரித்து பேசாமல் ரொம்ப நியூட்ரலாக இருக்கார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்கான். பட் என்ன பிரச்சனைனா அது பிக் பாஸு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க 8 சீசனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து கேம் ஆடுங்க. போன வாரம் பண்ண அதே விஷயத்தை தான் திரும்ப இந்த வாரம் பண்ணுறான். இந்த சௌந்தர்யா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் வந்து தன்னை வந்து ரொம்ப புனிதனாக காமிச்சு கொள்கிறாரு, எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுற மாதிரி வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100% அதான் பண்ணுறான். போன வாரம் டெவில் விசஸ் ஏஞ்சல்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு. அதில் வந்து எல்லாரையும் குடும்பப்படுத்துறீங்க, நீங்கள் வந்து போயிட்டு ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னான். பட் அதை பற்றி நம்மளோட வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிக்கவே கிடையாது. அதற்கு மாற்று கருத்தாக வந்து ஏதோ ஜாக்லின்னு சவுண்டு மட்டும் தான் அப்படி பண்ணாங்க, மற்ற யாருமே அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் தான் ரோஸ்ட் பண்ணார். பட் ஆனால் டப்பா தான் ரொம்ப ஓவராக பண்ணான். ஃபஸ்ட் ரொம்ப ஓவராக பண்ணால் டாஸ்க்குடா, அது நடிப்புடா. இப்போது வில்லனாக நடிக்கிறாங்க, ஸோ வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு சீனில் நடிக்கிறாங்க, ஆபாசமாக அப்படி இப்படி பண்ணுறாங்க, அதுக்காக உண்மையாலுமே அப்படியா? ஸோ அது வந்து ஆக்டிங்கு. அந்த மாதிரி வந்து இது ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் பிக் பாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி அந்த பேஸ் பண்ணி தான் அங்கே ஆட முடியும். இப்போ யூனியன் லீடரை வந்து யூனியனில் அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன். அட் த சேம் டைம் பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கான். சரி, அப்போனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தொழிலாளர்களுக்கு வந்து மேனேஜர் எந்த ஊரில் சமைச்சு போட்டிருக்காங்க வெளியில், நீங்கள் சொல்லுங்கள். அப்போனா வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் என்னவோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதை தான் இவனும் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு தொழிலாளிகள் நாங்கள் தான் யூனியனை தேர்ந்தெடுப்போம், அதுதான்டா ரூல்ஸில் போட்டிருக்கடா. நீ போய் பிக் பாஸை கேளு, உனக்கு உடன்பாடு இல்லைன்னா பிக் பாஸை கேளு. போன வாரம் வந்து அந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க்லேயும் சேம் லைக் இதே தான் வந்து டாஸ்க்கு குழப்பி விட்டான், டாஸ்க் யாருமே ஆட விடல. சேம் லைக் அதே தான் இந்த வாரம் பண்ணிட்டு இருக்கான். இதில் ஸ்வாப் பண்ணி விட்ட உடனே தலைவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் என்ன நினச்சினோ அதை பண்ணியிருக்கான். அதாவது வந்து எம்ப்ளாயி சைட்லேருந்தே யோசிச்சிருப்பார்,
தாராக சொன்னேனே இவர் முதல்ல அங்கே இருக்கும்போது லேபர்ஸ் நாங்களாம் வந்து அப்படி அது வந்து டாஸ்க்கே ஆரம்பிக்கலைங்க. அதுக்குள்ள நாங்களாம் பெக்கர்ஸ் கிடையாது, நாங்களாம் வந்து தொழிலாளர்கள் உழைக்கிற ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை யாரா பெக்கர்னு சொன்னால் யார் சொன்னா? நீ இப்பெல்லாம் பேசுகிறா உனக்கு ஓட்டு வருது, எவன்டா உனக்கு சொல்லி கொடுத்தது? அர்ச்சனாக்கு அதான் சொல்லி கொடுத்துச்சா? அந்த கேக் அடிப்புட்டுச்சு, அதில் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கா? இந்த மாதிரி வந்து சம்மந்தம்லாம் பேசுகிறா, நீ சண்டை போட்டு எல்லாரோட கார்னர் பண்ணுறாலே உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணால் இவனுக்கு ஓட்டு விழுகிறத எவனோ ஒருத்தன் இவன் மூளையில் போயிட்டு சொல்லி வச்சுருக்கானுங்க. இல்லை வேறு உள்ளே இருக்க எவனாச்சும் சொன்னானா, இல்லை வந்து தன்னை அசியமாக நினச்சிக்கிறானா அப்படின்னு தெரில. பட் ஆனால் இவன் பேசுகிற விஷயங்கள் எதுவுமே பாயிண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. பேசுகிறங்கிறதுக்காகவே பேசுகிறான். நேற்று அன்ஷிதா ஒரு நல்ல ஒரு ஸ்லாப்பான ஒரு பதில் ஒன்று கொடுத்தாங்க. டப்பா பேசுகிற பேச்சுக்கு நிறைய விஷயம் பேச்சு வச்சுருக்காங்க, நிறைய டப்பா உளறி வச்சுருக்கான். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் காமிக்கிறதுபடி பார்த்தா தர்ஷிகா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாயி சைட்லேருந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு யூனியன் லீடர் மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறாரு. முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணி திரும்ப இவனை தொழிலாளிக்காக அடிப்படலாம்ட்டு இருக்கோம். ஏன்னா வந்து உன் மைண்ட் செட் ஃபுல்லாக தொழிலாளி 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 எதனா நிரூபிக்கிறடின்னு நீ அவ்வளோ உத்தமன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறியா? அப்படி தான் இருந்துச்சு நம்பரில் பார்க்குறது. நமக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாகவும் கிரிஞ்சாகவும் இருக்குது அவன் பண்ணுறது. என்னமோ வெளியில் வந்து மக்கள் ஆதரவையும் லேபர் ஆதரவையும் நாடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது சில விஷயங்கள். உடனே இந்த சைட்லேருந்து எங்கள் தலைவி தங்க தாரகை சௌந்தர்யா ஏஞ்சி வந்து இதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. எதன் அடிப்படையில் அப்படின்னு தெரியல. இதை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். சௌந்தர்யா என்ன சொல்ல போகிறாங்க, என்ன ரீசன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் லைவில் என்ன வருது, இதை பற்றி அப்டேட் என்ன அப்படி இதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.